Hello friends, welcome to NithishFamily. 100 day weight loss challenge 30th day vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பவும் போல ஃபர்ஸ்ட் என்னோட weight என்ன அப்படின்றது பார்த்தறலாம் வாங்க. weight loss விட fat loss தான் நமக்கு முக்கியம். weight செக் பண்ணும்போது காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் எனக்கு வேற வெயிட்டா தான் காமிக்கும். அதனால கவலைப்பட தேவையில்ல. வாங்க vlogக்குள்ள போலாம். காலையில 5:10க்கு எப்பவும் போல ஆம்லா ஜூஸ் வித் வெந்தயம் சீரகம் சோம்பு ஊற வச்ச ஹாட் வாட்டர் 300 ml இருக்கிற அளவுக்கு தான் எடுத்து டெய்லி குடிச்சிட்டு இருக்கேன். ஸோ வாக்கிங் போக கிளம்பிக்கிட்டு இருக்கேன். சாக்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். வாக்கிங்ல அதுவும் லாங்கா 1.5 மணி நேரம் நம்ம நடக்கிறோம் அப்படின்றது சாக்ஸும் ஷூவும் ரொம்ப முக்கியம். ஷூ வாங்க முடியாதனாலும் கர்சுவாது வாங்கி போட்டுக்கோங்க. செப்பல்ல கண்டிப்பா வாக்கிங் பண்ணாதீங்க. குதிங்கால் பெயின் வரும், கால் பெயின் வரதான் செய்யும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நான் வாக்கிங் கிளம்புறேன். இன்னைக்கு என்னோட வாக்கிங் அப்படின்றது நான் சூப்பரா ஃபினிஷ் பண்ணிட்டேன். 10,000 ஸ்டெப் வந்து வாக்கிங் காலையிலேயே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னைக்கு எக்ஸசைஸோட சேர்த்து இன்னைக்கு டோட்டல் ஸ்டெப் வந்து 14,000 சில்லற வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட வாக்கிங் இன்னைக்கு நான் மார்னிங் சூப்பரா ஃபினிஷ் பண்ணிட்டேன். மணி காலையில 7:30 ஆகுது. காலையில எடுக்கிறது மாதுளம்பழம் ஜூஸ் தான் எடுக்கிறேன். நாட்டு மாதுளம்பழம் ப்ளஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். மாதுளம்பழம் ஜூஸ் வந்து 150 ml தான் இருக்கும். தண்ணி 100 கிராம் இருக்கும். ஸோ ஃபுல்லாக கட்டியான மாதுளம்பழம் ஜூஸ் கிடையாது, தண்ணி தான் அதிகமாக இருக்கும். இது வந்து 250 ml தான். இது நிறைய நம்ப ஊற்றினா தான் 300 வருது. வாக்கிங் போயிட்டு வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு 45 நிமிஷம் கழிச்சு தான் இந்த ஜூஸ் எடுப்பான். ஸோ வீட்டுக்கு வரும்போது 6:45 ஆயிடுச்சு. இப்போ மணி 7:30 ஆகுது. 3/4 மணி நேரம் கரெக்டாக கழிச்சு எடுக்கிறேன். காலையில் டிஃபன் எடுக்கிற டைம் 8:45 ஆகுது. இன்னைக்கு நான் எடுக்கிறது கருப்பு சுண்டல் சாலட் தான். கருப்பு சுண்டல் வேக வச்சது 100 கிராமும், அதுக்கப்புறம் கேரட் துருவி போட்டிருக்கேன், வெள்ளரிக்காய், மாதுளம்பழம், கொஞ்சமாக ஆப்பிள் பழங்கள்லாம் சேர்ந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் முட்டை வேக வச்ச 2 வெள்ளைக்கரு மட்டும் போட்டிருக்கேன். எப்பயும் போல் காலையில் எடுக்கிற நட்ஸ் எல்லாம் சேர்த்து இதில் போட்டிருக்கேன். பிசிஓடி தைராய்டு இருக்கவங்க முட்டையோட வெள்ளைக்கருவை அவாய்ட் பண்ணிவிட்டு மீதி எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தான் நித்திஷ்க்கும். ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து என்னென்னா நித்திஷ் அப்பா எடுத்துக்குவாங்க. கொஞ்சம் காவாசி அவங்க எடுத்துகிட்டு மீதி நித்திஷ் வந்து முக்காவாசி சாப்பிடுவான். ஸோ மார்னிங் டிஃபன் அப்படின்றது கருப்பு சுண்டல் ப்ளஸ் முட்டையோட வெள்ளைக்கரு சாலட் தான். இந்த மாதிரி கூட நீங்கள் வேலைக்கு போகிறவங்க செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். அது மாதிரி ஸ்கூலுக்கு போகிறவங்களும் டிஃபன் பாக்ஸில் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இப்போ ஸ்கூல் தெரிஞ்சிச்சு எப்படி டயட் ஃபாலோ பண்ணணும்னு கேட்குறீங்க. மத்தியானம் சாப்பாட்டுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் சாலட் வகைகளை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மத்தியானத்துக்கு நீங்கள் வெறும் காய்கள் மட்டும் ஒரு பாக்ஸில் வச்சு டிஃபன் பாக்ஸில் வச்சு கொண்டு போகலாம். ஸோ கூலாக இருந்தால் கூட ஒரு வாட்டர் பாட்டிலில் ஊற்றி கொண்டு போய் அங்கே போய் குடிச்சிக்கலாம். ஸோ மார்னிங் டிஃபனாக எடுக்கிறது இதுதான். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக காலையில் 10:30 ஆகுது. பிளாக் காஃபி, இதில் ஃபஸ்ட்டு தண்ணியில் இஞ்சி திரி போட்டு தண்ணி கோச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக காப்பித்தூள். இந்த காப்பித்தூள் அப்படின்றது காப்பி கொட்டை அரைக்கிற இடத்துல வாங்குங்க. ஏன்னா வெயிட் லாஸில் காப்பியில் வந்து சிக்கரி இருக்கக்கூடாது. அது அந்த கிருகிருப்பு டயர்னஸை கொடுத்துரும். காஃபி எதுக்கு எடுக்கிறோம்னா நம்ம மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது டயர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பிளாக் காஃபி எடுத்துக்கலாம். ஆனால் வந்து என்னென்னா சிக்கடி இல்லாத காஃபி கொட்டை காஃபி பவுடர் மட்டும் எடுத்துக்கோங்க. பக்கத்தில் காஃபியை அரைக்கிற இடம் இருந்தால் காஃபி பவுடரை அரைச்சி வாங்கிக்கோங்க. நான் அப்படி தான் வாங்குவேன். வறுத்த வேர்க்கல்ல இது ஒரு 20 கிராம் எடுக்கிறேன். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் அப்படின்றது பிளாக் காஃபி ப்ளஸ் வறுத்த வேர்க்கல்ல. மணி 12:45 ஆகுது. மதியானம் சாப்பாடு எடுக்கிறது பீன்ஸ் பொரியல் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு முட்டை ஆம்லேட் மாதிரி போட்டு ஒரு முட்டை எடுத்திருக்கேன். முட்டைக்கோஸ் பொரியல் 50 கிராம் எடுத்திருக்கேன். சுண்டல் குழம்பு வச்சுருந்தேன். சுண்டல் குழம்பு வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ மத்தியானம் சாப்பாடு இதான் எடுக்கிறேன். ரைஸ் எடுத்தோம், கொஞ்சமாக ரைஸ் எடுத்தாலே 100 கிராம் எக்ஸ்ட்ரா வந்துடும். அதுக்கப்புறம் ராத்திரிக்கு கலோரி எடுக்க முடியாது சாப்பிட்றதுக்கு. அதனால நான் ரைஸ் இப்போ வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நித்திஷ்க்கு சாதம் வச்சு கொஞ்சம் குழம்பு, அதுக்கப்புறம் அவனுக்கும் அதே மாதிரி தான் பீன்ஸ் பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல். அவனுக்கு முட்டைக்கோஸ் பொரியல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏன்னா நல்லா சாப்பிடுவான். கிட்னியில் ஸ்டோன் இருக்கவங்க இல்லை பித்தப்பையில் கல் இருக்குது அப்படின்றவங்கலாம் இந்த ஸ்டோன் கரைக்கிறதுக்கு பீன்ஸ் நிறையா எடுத்துக்குவாங்க. பீன்ஸோட பாசிப்பருப்பு சேர்த்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பீன்ஸ் வந்து வேக வச்சு அந்த தண்ணியை கூட எடுத்துக்கலாம் டெய்லி. அது நல்லா க்யூர் ஆகும். ஸோ இன்றைக்கி எடுத்தது ரெண்டுமே ஃபைபர் ரிச், இது ரெண்டுமே ப்ரோட்டீன் ரிச். மணி 3 மணி ஆகுது. இப்போ நான் எடுக்கிறது சுக்குமில்லி காஃபி தான் எடுக்கிறேன். எப்போவுமே பிளாக் காஃபி சுக்குமில்லி காஃபி இதெல்லாம் எடுக்கும்போது வெயிட் லாஸில் எந்த விதமான சுகருமே ஆட் பண்ணாதீங்க. சுகர் ஆட் பண்ணாமல் அப்படியே குடிங்க. அப்படின்னா தான் வெயிட் லாஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் வெயிட் மெயின்டைன் பண்ணுறவங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு வெயிட் லாஸ்லேயுமே சுகர் ஆட் பண்ணணும் அப்படின்றவங்க நாட்டு சக்கரை, வெல்லம், கருப்பட்டி, பனங்கருப்பட்டி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகர் ஆட் பண்ண வேண்டாம். நான் வந்து இப்போ இதில் எந்த விதமான சுகருமே ஆட் பண்ணல. எப்போயுமே எக்ஸசைஸ் முடிச்சோடனே கூல் டவுன் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் ஏற்கனவே கூல் டவுன் அப்படின்றது பிளாக்லேயே போட்டிருக்கேன். தனியாகவும் கூல் டவுன் வார்ம் அப் வீடியோ இருக்குது, கண்டிப்பாக பார்த்து பண்ணுங்க. தெரிஞ்ச அந்த ஞாபகத்துக்கு அந்த நேரத்துக்கு என்ன கூல் டவுன் வருது அப்படின்றத ஞாபகம் வச்சு ஒரு 4-5 கூல் டவுனை கண்டிப்பாக பண்ணுங்க. 5-10 கவுண்டிங்கில் பண்ணுங்க. கண்டிப்பாக 5 நிமிஷத்துக்காவது கூல் டவுன் பண்ணுங்க. அப்படி எதுவுமே
இதுவுமே எனக்கு பண்ண தெரில அப்படின்னா கோப்ரா போஸ் வித் பாலாசனா அது பண்ணாலே செம்ம எஃபெக்டிவாக இருக்கும், மறந்துடாதீங்க. 5th வீக்கோட செகண்ட் டே. இன்னைக்கு வந்து நம்ம அப்பர் பாடி சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 6 வந்து காம்போனன்ட் எக்ஸசைஸும், அடுத்த 4 மெயினாக வந்து நம்ம லோயர் பாடி கோர் மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி தான் எக்ஸசைஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதுல வந்து டெய்லி வேற வேற எக்ஸசைஸ் பண்ணலாமா இல்லை டெய்லி ஒரே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸசைஸ் வந்து டெய்லி வேற வேற எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னென்னா எனக்கு நிறையா பழகிருச்சு. ரொம்ப நாளாக நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், அதனால எல்லா எக்ஸசைஸும் ஓரளவுக்கு தெரியும், அதனால டக்குன்னு ஞாபகம் இருக்கும், நான் பண்ணி பழகிடுவேன். பட் ஸ்டார்டிங் லெவலில் இருக்கவங்க, புதுசாக பண்ணுறவங்க அப்படின்ற போது ஒரு 10 எக்ஸசைஸே வந்து நம்மளுக்கு சரியாக தெரியாது அப்படின்றவங்க அவங்க ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸை பழகிறதுக்கு ஒரே விதமான எக்ஸசைஸ் தான் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ணுற மாதிரி ஆகும். மெயினாக என்ன சொல்லணும்னா ஒரே மாதிரி பண்ணணுமா இல்லை மாற்றி மாற்றி பண்ணணுமா அப்படின்றது கிடையாது. கலோரி பேர்னிங் தான் ரொம்ப முக்கியம். ஒரு வாரத்துக்கு 1 கிலோ ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து 7700 கலோரி வந்து லாஸ் பண்ணணும் அப்படின்ற போது ஒரு நாளைக்கு 1000 கலோரி பேன் பண்ணுறது அப்படின்னா ஃபுட்டில் ஒரு 300 கலோரி குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸசைஸில் வந்து ஒரு 700 வந்து பேன் பண்ணணும். ஸோ 700 கலோரி பேன் பண்ணுறது நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். 1 hour சைக்கிளிங் போகலாம், 1 hour வந்து வாக்கிங் பண்ணலாம், 1 hour ஸ்விம்மிங் பண்ணிக்கலாம், 1 hour ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிக்கலாம். 700 கலோரி வந்து நீங்கள் வந்து பேன் பண்ணணும், அதுதான் கணக்கு. ஒருத்தவங்களுக்கு அதில் சொன்ன பேனிங் கலோரியை விட அதிகமாகவே பேன் ஆகும், அதிகமாகவே வந்து ஃபேட் லாஸ் கூட ஆகும், அதிகமாக கூட வெயிட் லாஸ் ஆகும். சாதாரணமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு தைராய்டு, பிசிஓடி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, ஒரு சிலருக்கு தைராய்டு இருக்கும்போதெல்லாம் ஓவர் வெயிட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்னதான் நம்ம பண்ணாலும் ஃபேட் லாஸ் அப்படின்றத விட வெயிட் லாஸுமே ஸ்லோவாக தான் இருக்கும். அந்த சமயத்தில் வந்து நம்ம விருத்துறக்கூடாது, விடாமல் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும், அதுதான் முக்கியம். கண்டினியூவாக பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு முயற்சி யாருக்குமே இருக்காது. அங்கங்கே ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். முயற்சி கண்டிப்பாக என்றைக்குமே நமக்கு சக்ஸஸ் கொடுக்க தான் செய்யும். ஹார்ட் ஒர்க் வந்து என்றைக்குமே ஃபெயில் ஆகவே ஆகாதுங்க. அதனால விடாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நல்ல ஸ்ட்ரக்சர் வரும். வாங்க இப்போ இன்னைக்குரிய எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்துடலாம். எப்பயுமே எக்ஸசைஸ் பண்ணும்போது வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணிட்டு கூல் டவுன் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஜம்பிங் ஜாக் தான். எப்பயும் போல் ஜம்பிங் ஜாக் பண்ணுங்கள். நான் 2 செட்டில் ஃபஸ்ட்டு செட்டு 100 பண்ணுறேன், 2வது செட்டில் வந்து 50 கவுண்டிங்கில் பண்ணுறேன். இல்லை நான் அவ்வளோ பண்ண முடியாது அப்படின்றவங்க 3 செட்டாக பிரிச்சுக்கோங்க. 35 35 30 அப்படின்ற கவுண்டிங்கில் செய்யுங்க. 2வது எக்ஸசைஸ் ரன்னிங் இன் பிளேஸ். ரன்னிங் இன் பிளேஸும் அதே மாதிரி தான். ஜம்பிங்கோ இல்லை குதிக்கிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ண முடியாதவங்களுக்கும் பிகினருக்குரிய எக்ஸசைஸும் நான் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி எக்ஸசைஸையும் நீங்கள் பண்ணுங்கள். அதுவுமே கொஞ்சம் டைமிங் கூட வச்சு பண்ணுங்கள். ஸ்பீடும் ரொம்ப முக்கியம். பண்ணும்போது தான் கலோரி பேர்னிங் கரெக்டாக இருக்கும். 3rd எக்ஸசைஸ் ஸ்குவாட் வித் ஸ்ப்ரெஸ். தம்பிள்ஸை கரெக்டாக உங்கள் ஷோல்டருக்கு நேராக வச்சுக்கோங்க. உட்காரும்போது 45 டிகிரிக்கு உட்காந்தாலும் சரி தான், ஃபுல் ஸ்குவாட்டில் உட்காந்தாலும் ஓகே தான். என் மேலே எந்திரிச்சு ஸ்ட்ரைட்டாக நின்று உங்கள் கைகளை மேலே தூக்குறது தான் ஷோல்டர் ஸ்ப்ரெஸ் அப்படின்பாங்க. இது வந்து ஸ்குவாட்டோடு சேர்ந்து பண்ணுற ஷோல்டர் ஸ்ப்ரெஷ். 4th எக்ஸசைஸ் லங்ஸ். லங்ஸ் வித் ஷோல்டர் ஸ்ப்ரெஸ் தான். ஸோ லங்ஸ் பண்ணும்போதும் நான் வந்து 2 கிலோ எடுத்துருக்கேன், நீங்கள் 2 கிலோ எடுத்துக்கலாம், அப்படி இல்லை 1 கிலோ கூட எடுத்துக்கலாம். நான் வந்து சில சமயம் 2 கிலோ 2.5 கிலோ எடுப்பேன், சில சமயம் 5 கிலோ எடுத்துக்குவேன். ஸோ லங்ஸும் அதே மாதிரி தான். ஸோ பண்ணும்போது கரெக்டாக பேக் போன் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. கவுண்டிங் அப்படின்றது 15 கவுண்டிங் ஃபஸ்ட்டு செட்டு பண்ணுங்கள், செகண்ட் செட்டு 12 கவுண்டிங், 3rd செட்டு வந்து 10 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். 5th எக்ஸசைஸ் டெட் லைஃப். டெட் லைஃப்பில் இன்றைக்கி வந்து நம்ம ஷோல்டர் ஃபர்ஸ்ட்டும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். நான் பண்ணும்போது செஞ்சு பாருங்களேன். ஒரு 5 கவுண்டிங்கு மேலே 8வது கவுண்டிங்க்கு மூச்சு வாங்கிரும், பண்ண முடியாது. பட் இதை வந்து எந்த கவுண்டிங்கில் பண்ணணுன்னா 10 8 5 அந்த கவுண்டிங்கில் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். 6th ஒன் பர்பீஸ். பர்பீஸ் நம்ம போன 4 வாரமுமே வந்து ஜம்ப் பண்ணாமல் நார்மலான பேசிஸான பர்பீஸ் தான் பண்ணியிருக்கோம். இந்த விட்ட கண்டிப்பாக ஜம்ப் பண்ணி பண்ணுங்கள். இல்லை ஜம்பிங் மாதிரி எக்ஸசைஸ் பண்ண முடியாதவங்க நார்மலான பண்ணிக்கலாம். பர்பீஸ்க்கும் நம்ம வந்து தம்பிள்ஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ இதுவுமே கவுண்டிங் இதே தான். 15 12 10. ஃபஸ்ட்டு செட்டு 15, செகண்ட் செட்டு 12, 3rd செட்டு வந்து 10. இந்த கவுண்டிங்கில் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். அடுத்து பண்ண போகிற 4 எக்ஸசைஸ் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டமனுக்குரிய எக்ஸசைஸ் தான். ஃபுல் கிரன்ச்சஸ். ஃபுல் கிரன்ச்சஸ் பண்ணும்போது சில பேர்த்துக்கு ஃபுல்லாக எந்திரிக்க முடியல அப்படின்ற போது நீங்கள் ஸ்லோவாக எந்திரிச்சு பழகிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கால்களை ஃபஸ்ட்டு ட்ரைன் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா கைகளை ஃபஸ்ட்டு அப்பர் பாடிக்கு ட்ரைன் பண்ணலாம். ஸோ நீங்கள் முன்னாடி எந்திரிக்கும் போது உங்கள் மேலே இருக்க வயிறு குறையும், பின்னாடி கால்களை கொண்டு வரும்போது உங்களுக்கு அடி வயிறு குறையும். இதுதான் கன்சஸில் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ எதையுமே ஸ்லோவாக ஃபஸ்ட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ரஷ்யன் ட்விஸ்ட் வித் வெயிட்டோட பண்ண போகிறோம். ஸோ பேசிஸில் பண்ணுறவங்க கால்களை தூக்க முடியாதவங்க கீழே காலை வச்சு வெயிட்டை வச்சு பண்ணுங்கள். 2 கிலோ வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெயிட்டு 5 கிலோ வச்சு கால்களை தூக்காமல் வச்சு பண்ணுங்கள். நான் வந்து 5 கிலோ வச்சு கால்களை தூக்கி வச்சு அட்வான்ஸ் லெவலுக்குள்ளே பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே கவுண்டிங் வந்து 15 12 10 செட்டில் பண்ணுங்கள்.
தேர்ட் எக்ஸசைஸ் லெக் ரைஸ் வித் தம்பிள்ஸ். ஸோ உங்கள் தம்பிள்ஸை கைகளுக்கு உங்கள் செஸ்ட்டுக்கு நேராக நிப்பாட்டிக்கோங்க. கால்களை கீழேருந்து உங்கள் கால் வந்து இன்னொரு காலுக்கு மேலே இருக்க மாதிரி, தரையிலேருந்து கால் வந்து ஒரு 30 டிகிரிக்கு மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு அதுலேருந்து உங்களோட லெக்கை வந்து தூக்குங்க. தூக்கி உங்கள் தம்பிள்ஸ் வரைக்கும் டச் பண்ணுற அளவுக்கு கொண்டு வாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வர்றது அட்வான்ஸ், அதை மடக்கி கொண்டு வர்றது வந்து பிகினர். ஸோ இந்த ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம ரிசல்ட் கிடைக்கும். 10th எக்ஸசைஸ் பிளாங்க் தான். ஸ்ட்ரெயிட் பிளாங்க் வித் தம்பிள்ஸ் ரைஸ். ஸோ இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். பிளாங்க்கோடு சேர்த்து இந்த மாதிரி பண்ணும்போது அதுவும் ரொம்ப கைக்கும் சரி ஃபுல் அப்டமனுக்கும் நல்ல ஸ்ட்ரெச்சஸ் ஆகும். ஸோ வயிற்றை பிடிச்சு பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். எப்போவுமே நீங்கள் மூச்சு விடும்போது மூக்கு வழியாக மூச்சு விடும்போது உங்கள் வயிற்று பகுதியும் சேர்த்து மூச்சு விடுங்க. மூச்சை உள்வாங்கும்போது வயிற்றை பெருசாக்கிக்கோங்க, மூச்சை வெளிவிடும்போது வயிற்றை உள்ளே இழுத்துக்கோங்க. அந்த இதை மறக்காதீங்க. மூச்சை மூக்கால் மட்டும் விடாதீங்க, வயிற்றாலையும் சேர்த்து பண்ணும்போது தான் நம்ம வயிறு குறையும், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். எப்போயுமே எக்ஸசைஸ் முடிச்சோன்னே கூல் டவுன் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் ஏற்கனவே கூல் டவுன் அப்படின்றது பிளாக்லேயே போட்டிருக்கேன், தனியாகவும் கூல் டவுன் வார்ம் அப் வீடியோ இருக்குது, கண்டிப்பாக பார்த்து பண்ணுங்கள். தெரிஞ்ச அந்த ஞாபகத்துக்கு அந்த நேரத்துக்கு என்ன கூல் டவுன் வருது அப்படின்றத ஞாபகம் வச்சு ஒரு 4-5 கூல் டவுனை கண்டிப்பாக பண்ணுங்கள். 5-10 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். கண்டிப்பாக 5 நிமிஷத்துக்காவது கூல் டவுன் பண்ணுங்கள். அப்படி எதுவுமே எனக்கு பண்ண தெரில அப்படின்னா கோப்ரா போஸ் வித் பாலாசனா அது பண்ணாலே செம்ம எஃபெக்டிவாக இருக்கும், மறந்துடாதீங்க. நைட்டு சாப்பாடு எடுக்கிற டைம் 7 மணி ஆகுது. காலையில் எக்ஸசைஸ் பண்ண முடியாதனால சாயந்தரம் 4 to 6 தான் எக்ஸசைஸ் பண்ணேன். செம்ம பசி, ஆனால் கலோரி கம்மியாக தான் இருக்குது. அதனால் 50 கிராம் சப்பாத்தி கரெக்டாக பிச்சு போட்டு 50 கிராமுக்கு என்ன அளவோ அந்த அளவு தான் சப்பாத்தி எடுப்பேன். குக்கும்பர் வந்து 250 கிராம். ஸோ குக்கும்பர் 250 கிராம் அப்படின்றது நிறையா இருக்கும். ஸோ அதனால் இது சாப்பிடும்போது நல்லா ஃபில்லிங் ஆயிரும். கலோரி கம்மியாக இருக்கணும் ஆனால் நிறையா எடுக்கணும் அப்படின்ற போது இந்த மாதிரி ஃபைபர் ரிச்சான குக்கும்பர் எடுக்கலாம். குக்கும்பர், வாட்டர்மெலன், காய்கள், ஸ்டீமில் வேக வச்ச காய்கள்லாம் வந்து நிறையா எடுக்கும்போது கலோரி கம்மியாக வரும். இந்த மாதிரி கோதுமை, ராகி, கம்பெல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் கலோரி அதிகமாக வந்துடும். ஒன்று எடுத்தாலே கலோரி நிறையா வந்துடும். அப்போ நம்ம வந்து நிறையா சாப்பிட்ட மாதிரி ஃபீலிங்காக இருக்காது. ஸோ என்னோடய நைட் டிஃபன் அப்படின்றது இதுதான். நித்திஷ்க்கு வந்து 2 சப்பாத்தி, இது 80 கிராம் இருக்குது. அதுக்கப்புறம் அவனுக்கு மத்தியானம் வச்சு சுண்டல் குழம்பு இருந்தது, அதான் அவன் ஊற்றியிருக்கான். நைட்டு டிஃபனாக நித்திஷ் இருக்கிறது சப்பாத்தியும் சுண்டல் குழம்பும். இது என்ன காம்பினேஷன், இது நல்லா இருக்குமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. வெயிட் லாஸில் முதல்ல காம்பினேஷனு, ஸ்வீட்டு, அப்புறம் வாய்க்கு நல்லா இருக்குமா, இந்த 3 விஷயத்த கேட்காதீங்க. வெயிட் லாஸ் ஆகணும், கலோரி பேர்ன் பண்ணணும், லோ கலோரியில் இருக்கணும், ஃபேட் லாஸ் ஆகணும், அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு சாப்பிடுங்க. நைட்டு 9 மணிக்கு எடுக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுக்கிறோம். நித்திஷ்க்கு ஓமம் ஆட்டுறோம். எங்கள் 2 பேத்துக்கும் இர்ரெகுலர் பீரியட் கூடிய ட்ரிங்க் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நான் ஃபேட் கட்டட் ட்ரிங்க் குடிச்சிக்கிட்டே மெதுவாக வீடியோ எடிட்டிங் கொஞ்சம் பண்ணிகிட்ருப்பேன் 10 மணி வரைக்கும். ஸோ நித்திஷும் என் கூட சேர்ந்து 10 மணி வரைக்கும் உட்காந்துருப்பான். எதையா எடுத்து ரீட் பண்ண சொல்லிடுவேன். ஸோ ராத்திரிக்கு வந்து பிள்ளைங்க படுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த விதமான கேஜெட் யூஸ் பண்ணாமல் புஸ்தகம் கொஞ்சம் படித்தா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அவன் அதை தான் பண்ணிகிட்ருப்பான். இன்றைக்கி என்னோடய டயட் அண்ட் எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங் எல்லாத்தையும் நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்களும் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.